நான் பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது? மை சோ கால்ட் ஹஸ்பண்ட் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம், அது என் குழந்தை தான் அந்த வாயால அவர் சொன்னார். இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள ஒண்ணு பேசுறதும் வெளியே வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ்? ஒரு 15 பொண்ணுங்க உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ 15 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ? இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல என்னையும் அவனையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்த்டே வீடியோஸ், அந்த பர்த்டே வீடியோஸை பார்க்குற மக்கள் நீங்க சொல்லுங்க, அது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்திருக்குமா? கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன். ரங்கராஜ் நீங்களாகட்டும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்க என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக நான் பதிவு பண்றேன்னா, இப்போ நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால அந்த பதிவை நான் இது பண்றேன். நேற்று உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ்ஸில் போட்டிருந்தாங்க, மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு. ஓகேவா? ரங்கராஜ் ஒத்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி. அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார். அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் சொல்றேன், அவர் இருக்கிறாரு, நான் சொல்றேன் இல்ல மேம் வேண்டாம், இது நாளை பின்ன அவர் ஏதாவது சொல்லுவாரு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன நியூஸ்னா, இது ரங்கராஜோட குழந்தை இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். நீங்க தான் 2 வருஷம் எங்க போனீங்க? 2 இயர்ஸ் எங்க போனீங்க? 2 இயர்ஸா இவர் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க?